வணக்கம், நான் ராஜா. என்ன பத்தி சொல்லணும்னா பெருசா ஒன்னும் இல்ல. பேரு ராஜா, ஊரு சென்னை. படிச்சது 12வது. வயசு 28, இன்னும் கல்யாணம் ஆகல. வேலைக்கு போறேன். வேலைக்கு போகும் போது பொண்ணுங்கள சைடு அடிப்பேன். அவ்வளவு தாங்க நான். சரி, கதைக்கு போலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தங்க 2 வீடு கட்டி ஒரு வீட வாடகைக்கு விட்டாங்க. அந்த வீட்டு ஓனருக்கு புருஷன் கிடையாது. அவங்களுக்கு வயசு 60 இருக்கும். 4 பசங்க. பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டிக்குன்னு போயிட்டாங்க. அந்த ஓனர் கொஞ்சம் சிடுமூஞ்சி. தண்ணி மின்சாரம் எல்லாம் பார்த்து உபயோகப்படுத்தணும். இல்லனா எரிஞ்சி விழுவாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு குடும்பம் வாடகைக்கு வந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவ்வளவு தான். புருஷன் அரசாங்க பேருந்துல ஓட்டுநரா இருக்காரு. வாடகைக்கு வந்த 4 நாள் கழிச்சு தான் நான் அவங்கள பார்த்தேன். தெருவுல தள்ளுவண்டிகாரன் கிட்ட காய்கறி வாங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. இப்பா என்ன அழகி. வயசு 35 இருக்கும். 6 அடி உயரம், கொஞ்சம் குண்டுத்தான். மொத்தத்துல அவ புருஷன் கொடுத்து வச்சவன். அவளும் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. ஹூம்னு நானும் பெருமூச்சு விட்டுடு பாத்ரூம் போய் வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு அவங்க எங்க வீட்டுக்கு வெளிய நின்னு என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வேலைக்கு போயிடு வந்த நான் அவங்கள பார்த்ததும் எங்க அம்மா கிட்ட, ஏம்மா வெளிய நிக்க வச்சு பேசுற, வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானேன்னு சொன்னேன். அவங்க பேரு சரோஜா. சரோஜா, பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி. நான், அட வாங்க அக்கா. அம்மா உள்ள கூட்டினு வாம்மான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள போனேன். அவளும் உள்ள வந்து ஹால்ல இருக்குற சோபால உட்கார்ந்து அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சா. எங்க அம்மாவ அவ அக்கான்னு கூப்பிடுவா. சரோஜா, என்னக்கா அந்த பொம்பள? அவங்க வீட்டு ஓனர். துணி துவைச்சா திட்றா, டிவி போட்டா திட்றா. கடுப்பாய் இருக்கு அக்கா. அம்மா, அவ அப்படி தாம்மா. இந்த வீட்டுக்கு வாடகை வரவுங்க எல்லாருமே அவ கூட மல்லு கட்ட முடியலன்னு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. சரோஜா, அப்படியா அக்கா? அம்மா, ஆமாம்மா. சரி, உன் வீட்டுக்காரர் எங்க வேலை பாக்குறாரு? சரோஜா, பஸ் டிரைவரா இருக்காரு அக்கா. வாரத்துல 3 நாள் காலையில 6 மணிக்கு போனாருனா நைட் 10 மணிக்கு தான் வருவாரு. 3 நாள் 6 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வந்துடுவாரு. ஞாயிற்று கிழமை லீவ் அக்கா. அம்மா, அப்படியா? சரி, நான் கூட இவன் வேலைக்கு போனதும் தனியா தான் இருப்பேன். எனக்கும் போர் அடிக்கும். இனிமேல் நீயும் இங்க வந்துடுமான்னு சொன்னாங்க. சரோஜா, சரி அக்கான்னு சொன்னாங்க. இதையெல்லாம் டிவி பாக்குற மாதிரி ஹால்ல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரோஜாவும் எங்க அம்மாவும் ரொம்ப பிரண்டு ஆகிடாங்க. தினமும் அவங்க புருஷன வேலைக்கு அனுப்பிட்டு அவங்க வீட்டு வேலைய முடிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அம்மாவும் சரோஜாவும் ஊர் கதை பேசுறது, டிவி சீரியல் பாக்குறதுன்னு ஜாலியா இருப்பாங்க. எங்க வீட்டு சின்ன சின்ன வேலைய கூட சரோஜா பாக்க ஆரம்பிச்சா. வீடு பெருக்குறது, அம்மா துணி துவைக்குறதுன்னு பாப்பாங்க. சில சமயத்துல எங்க வீட்டு பாத்ரூம்லயே குளிப்பா. அப்படி குளிக்கும் போது துணி எல்லாம் அங்கேயே கொடிக்கயிறுல போட்டுடு வருவா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அம்மா சொந்தாரங்க ஒருத்தரோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கன்னு அங்க போய் இருந்தாங்க. வீட்டுல நான் மட்டும் தான் இருந்தேன். சரோஜா சாயங்காலம் 6 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்தா. நான், என்ன அக்கா? சரோஜா, அம்மா இல்லையாப்பா? நான், அம்மா பக்கத்துல ஒரு விசேஷத்துக்கு போய் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. என்ன சொல்லுங்க அக்கா? சரோஜா, ஒண்ணுமில்லப்பா, இன்னைக்கு புருஷன் நைட் 10 மணிக்கு தான் வருவாரு. அதான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தேன்பா. நான், ஓ சரி அக்கா. சரி என்னக்கா, அம்மாவும் நீங்களும் அப்படி என்ன தான் பேசுவீங்க? சரோஜா, சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்போம். பொழுது போகணும் இல்லையா? நீ என்னப்பா பண்ற?
நான் ஒரு பெரிய நிறுவனத்தோட பெயர சொல்லி அங்க வேலை பாக்குறதா சொன்னேன். சரோஜா, அந்த கம்பெனியா அங்க பொண்ணுங்க எல்லாம் செம அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ யாரையாவது அங்க லவ் பண்றியா? நான், அப்படியெல்லாம் இல்லக்கா. சரோஜா, உண்மைய சொல்லுப்பா, நான் அம்மாகிட்ட சொல்ல மாட்டேன். நான், சத்தியமா இல்லக்கா. சரோஜா, என்னப்பா அந்த கம்பெனில வேலை பார்த்துக்குன்னு லவ் பண்ணலன்னு சொல்ற? அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னா இருக்காங்களா? நான், சோகமா மூஞ்சிய வச்சிக்குன்னு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லக்கா. சரோஜா, வேஸ்டுடா நீ. இதுவே உன் இடத்துல நானா இருந்தா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சிரிச்சா. அதுக்குள்ள என் அம்மா வந்துட்டாங்க. என்னடி என் புள்ளைய கிண்டல் பண்ணிட்டு சிரிக்குற? சரோஜா, என்னக்கா உன்பையனை இப்படி வளர்த்து வச்சி இருக்க? அம்மா, என் புள்ளைக்கு என்னடி? என் புள்ள சிங்கம் டீ. சரோஜா, வெளிய சொல்லாதீங்கன்னு சிரிச்சா. சரி இருடி, கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வரேன். டீ குடிக்கலான்னு கடைக்கு போனாங்க. நான், அக்கா நீங்க சிரிச்சா அழகா இருக்கீங்க. சரோஜா கொஞ்சமா வெக்கப்பட்டு அப்படியான்னு கேட்டா. நான், ஆமா அக்கான்னு சொன்னேன். சரோஜா, சரி சரி நம்பிட்டேன். நான், என்ன சொல்றீங்களே, உங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? சரோஜா, எனக்கு ஃப்ரெண்டும் யாரும் கிடையாதுப்பா. இவரு வேலைக்கு போயிட்டாருனா வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். உண்மைய சொல்லணும்னா உங்க அம்மா தான் எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட். நான், அப்படியே நாம ஒரு கதைய போடலான்னு. எனக்கும் நீங்க தாங்கா முதல் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னேன். சரோஜா சிரிச்சிக்குனே அப்படியா, சரிசரின்னு சொன்னா. அதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. அம்மா, இந்தாடி பாலு, போயிட்டு டீ போட்டு எடுத்துக்குன்னு வான்னு சொன்னாங்க. டீ குடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. என் மனசுல இவ போன் நம்பரை எப்படியாவது வாங்கணுமே. எப்படி வாங்கலான்னு யோசிச்சேன். எந்த ஐடியாவும் கிடைக்கல. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, அம்மா, தோ வந்துட்டாண்டி. எப்பா இவளுக்கு 300 ரூபாய்க்கு ரிசார்ஜ் பண்ணணுமா? கையில காசு கொடுக்குறன்னு சொல்றாப்பா, பண்ணிடுப்பா. நான், என் மனசுல, இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், நம்பர் சொல்லுங்க அக்கா. சரோஜா அவளின் நம்பரை சொன்னாள். நான் நம்பர் சொல்லி முடித்ததும் ரிசார்ஜ் பண்ணிட்டு ஓகே ஆகிடுச்சான்னு பாக்குறேன்னு அவளுக்கு கால் பண்ணேன். ரிங் ஆச்சி. அக்கா, இது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டேன். எனக்கு செம சந்தோஷம். இவ நம்பர் கிடைச்சிடுச்சு. இவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சேன். மறுநாள் அவ வாட்ஸ்அப்க்கு குட் மார்னிங் நியூ மெசேஜ் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் குட் மார்னிங்னு ரீப்ளை பண்ணா. என்ன பண்றீங்க அக்கான்னு கேட்டேன். வீட்டுக்காரருக்கு மதியம் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு பாப்பாக்கும் எனக்கும் சமைச்சிட்டு இருக்கேண்டான்னு ரீப்ளை பண்ணா. சரி போதும், ரொம்ப நேரம் பேசுனா மொக்க போற்றன்னு நினைச்சிப்பான்னு மெசேஜ் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே சார் என்ன பண்றீங்கன்னு மெசேஜ் பண்ணா. நான், ஆஃபீஸ்ல சும்மா தான் இருக்கேன் அக்கான்னு சொன்னேன். சரோஜா, ஏன் வேலை இல்லையா? நான், இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரீ வாயே இருக்கேன் அக்கா. சரோஜா சரிப்பான்னு சொன்னா. அப்புறம் நானும் மெசேஜ் அனுப்பல, அவளும் அனுப்பல. நைட் 10 மணிக்கு குட் நைட்னு அனுப்புனேன். சரோஜா, என்னப்பா இன்னும் தூங்கலையான்னு கேட்டா. நான், இல்லக்கா, நான் தூங்க 12 மணி ஆகும். நீங்க தூங்கலையா? சரோஜா, இல்லப்பா, தூக்கம் வரல. நீ என்ன பண்ற? நான், சும்மா ஃபோன் பார்த்துக்கின்னு இருக்கேன். உங்க ஞாபகம் வந்தது, அதான் மெசேஜ் பண்ணேன். சரோஜா, பரவாயில்லையே, என் ஞாபகம் கூட வருதா உனக்கு? நான், என்னக்கா இப்படி கேக்குறீங்க? எனக்கு இருக்கிற ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க தான். உங்க ஞாபகம் வராம எப்படி இருக்கும்? சரோஜா இந்த மாதிரி சிரிக்குற இமோஜ் அனுப்பினா.